நம்ம வந்து ஹோம்மேட் சாக்லேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து டார்க் காம்பனண்ட்டு 1/2 kg. இதுக்கு வந்து 100 grams கேஷ்யூ, 100 பாதாம், 100 முந்திரி, கொஞ்சம் ஐசிங் சுகர், சாக்லேட் மோல்டு. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மோல்டு எடுத்துக்கோங்க. தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்ற வேண்டியது இருக்கும். அப்புறம் லிக்விட் குளுக்கோஸ் அது கொஞ்சம் ஊற்றணும் க்ளோ வரதுக்கு. செய்கிற ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரை நட்ஸு, கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய்லேயோ, கிரேப்ஸ் வந்து நெய்லேயோ லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ட்ரை நட்ஸ் பாதாம், ஹேசல் நட்ஸு இல்லாட்டி முந்திரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் படுத்துறத ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணலாம். எண்ணெய் இல்லாமல் தேவைப்படுச்சுன்னா எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்து காய வச்சுடுங்க, எடுத்து வச்சுடுங்க. அது ஆறுனப்போ கிறிஸ்பி ஆகிடும். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பீக்கர் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து டைரெக்டாக சாக்லேட் கிண்டக்கூடாது. ஸோ அந்த ஸ்டீமில் தான் அந்த சாக்லேட் மெல்ட் ஆகணும். சாக்லேட் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்கள். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா அது ஒன் ஸ்டேஜில் நட்ஸை நீங்கள் அதுலேயும் ஆட் பண்ணலாம். பாதி நட்ஸை வேண்டாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாதி வந்து அந்த ஒவ்வொரு சாக்லேட் மோல்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி சாக்லேட் போற்றலாம். அது உங்களோட விருப்பம்தான். அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு இடையில உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா பட்டர், நெய், வெஜிடபிள் ஃபேட் எது வேணுமோ உங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரொம்ப ட்ரை ஆகாது, கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு வரும். இலக்கு வரைக்கிறதுக்கு நான் மார்கரீன் இந்த ஃபேட் தான் யூஸ் படுத்த போகிறேன். அப்புறம் வந்துட்டு லாஸ்ட் எடுக்கும்போது லிக்விட் குளுக்கோஸ் வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் க்ளோ கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. இதை நான் வந்துட்டு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கட் பண்ணி வீடியோஸ் வரும், பார்த்துக்கோங்க. லைவ் லாங்காக போட்டுவிடுறேன். தேங்க்யூ. இப்போ இந்த டார்க் சாக்லேட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். டார்க் இருக்குது, மில்க் இருக்குது, ஒயிட் சாக்லேட் காம்பனண்ட் இருக்குது. டார்க் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் வந்து ஐசிங் சுகர் கொஞ்சம் தூக்கலாக போட்டமாக்கும் ஓரளவுக்கு ஸ்வீட்னஸ் வந்துடும். அதே மாதிரி இது வந்து 4 போர்ஷன்ஸ் இருக்குது. பர் பேஷன் வந்து 125 grams. நான் வந்து போர்ஷனாக தான் போட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்தபடி கட் பண்ணிக்கிட்டு பண்ணுறேன். பாருங்கள் வீடியோஸ். இப்போ வந்து ஒரு பார் 125 grams பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 grams போல் முந்திரி, சேம் 30 grams போல் பாதாம், கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகரும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 50 grams போடுவேன். டிபெண்ட்ஸ் அப் அந்த ஸ்வீட்னஸ், அது வேரி ஆகும். 2 ஸ்பூன் பட்டர் மேக்ஸிமம், கொஞ்சோண்டு லிக்விட் குளுக்கோஸ் இது நான் யூஸ் படுத்துவேன். பட்டர் ஆர் நெய். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜரு. நான் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன். சாக்லேட்லாம் கிரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா இது ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கடாயை வச்சுட்டேன். பாதாம் வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா வெடிக்கிற வரைக்கும் வைப்பேன். அது வெடிச்சா தான் அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ பாதாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் நம்ம. ரோஸ்ட் ஆகிடுச்சுது. இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எடுக்கலாம், இல்லாட்டி வெடிக்கிற வைக்கிறவங்க போடலாம். இன்னும் 2 seconds இருந்தால் வெடிச்சிடும். டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு அது தெரியும், சவுண்ட் லைட்டாக கேட்குது. வெடிச்சிருக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து விட்டிங்களாக்கும் எல்லாம் சூப்பராகிடும். சூப்பர் ஸ்டேஜ். கேஸ் அணைச்சிட்டேன். அந்த தவா சூட்லேயே இந்த முந்திரி லைட்டாக போட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துப்பேன். தேவைப்படுச்சுன்னா லைட்டாக அடுப்பு பற்றிப்பேன். பார்ப்போம். இந்த இதே போதுன்னு நினைக்கிறேன், இந்த கடாய் ஹீட்டே. ஒரு 3 minutes கூட அதில் இருந்துச்சுது. முந்திரி 2 பீஸாக உடையுது பாருங்கள், அழகாக உடையுது. ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன், அது மெல்ட் ஆகுது. அதில் திராட்சையை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ரைஸ் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துடுவோம்.
திராட்சை சட்டுன்னு பொரிஞ்சிடும், தூக்கிட்ட ஸ்டேஜ் ஆச்சு எடுத்துடுவோம். ஸோ நம்ம இப்போ இனிஷியலாக டார்க் சாக்லேட்டை வெட்டி கிரேட் பண்ணி வச்சுட்டோம். முந்திரி, பாதாம், திராட்சை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சாக்லேட் செய்ய ஆரம்பிச்சிடும். நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுது. இப்போ வந்து கேக் செய்ய நம்ம ரெடி ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் நட்ஸ் ரெடி. சின்ன சின்னதாக டைனியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாம் பைட்டுக்கும் வரும். இது இன்னொரு பேட்ச்சு. இது வந்து நாளைக்கு அந்த எங்கள் அண்ணன் பையனுக்கு பர்த்டே, அவனுக்கு ஸ்பெஷலான சாக்லேட் பண்ணுறதுக்காண்டி முழு பாதாம், முழு முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து அந்த சாக்லேட் முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக டெலிஷியஸாக பண்ண போகிறேன். ரெண்டுத்துமே காமிக்கிறேன், சரிங்களா? இந்த கடாயில் செட் ஆகிற மாதிரி கரெக்டாக ஒரு பிளேட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது செட் ஆகிடுச்சு. ஸோ இது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி விட்டு தண்ணி கொதி வரணும். தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்ச அப்புறமா அந்த சட்டி வச்சுட்டு இது பண்ணணும். தண்ணி சூடாகிடுச்சுது. ஸோ இது வச்சுட்டேன். இது சூடான புகை தெரியும். அப்படி தெரியணுன்னா உங்களுக்கு லைட்டாக இதில் வந்து ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது எவாப்ரேட் ஆகிறது தெரியும். அதுதான் உங்களுக்கு கணக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு, நல்லா புகை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சாக்லேட் போடுறோம். சாக்லேட் போட்டாச்சு. இது மெல்ட் ஆக லேட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் மெல்ட் ஆக தெரியுதுங்களா? இது சின்ன சின்ன பீஸாக போட்டதுனால மெல்ட்டிங் ஆக ஆரம்பிச்சிடுது. இது நல்லா மெல்ட் ஆகணும். இதோடு சேர்த்து நம்ம வந்து அந்த ஐசிங் சுகரையும் கொஞ்சம் போட்டுவிடுங்க. மெல்ட் ஆக டைம் எடுக்கும். ஐசிங் சுகர் போட்டுட்டேன். இதை மிக்ஸ் பண்ணுவேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். தேவைப்படிச்சு இந்த ஸ்டேஜில் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் மெல்ட் ஆகும். இந்த ஸ்டேஜ் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் ஊற்றலாம், காய்ச்சாத பாலும் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிக்கும். பால் விட்டு லைட்டாக இலகினோன்னா இது வந்துருச்சு, கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஓரளவுக்கு. இதில் இருக்க அந்த ஐசிங் சுகர் இது எல்லாமே கட்டிலாம் உடையிற அளவுக்கு கிண்டிட்டு நல்லா சுருண்டு வரணும். இந்த பக்கத்துலேயே எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும், செட் ஆகிடும். கொட்டிட்டு தான் வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றலாம், ஒன்றும் ஆகாது, ஏற்றுக்கும். ஆனால் எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். ஏன்னா செட்டிங் டைம் ரொம்ப லேட் ஆகும். நம்ம எவ்வளோக்குள்ள இது லிக்விடாக பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து செட்டிங் டைம் லேட் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் நம்ம போட்டிருக்க ஐசிங் சுகர் ஒன்று மிக்சியில் ஒரு வாட்டி போட்டு அடிச்சுட்டு போட்டிங்கன்னா அது கட்டி இருக்காது. இல்லாட்டி அது மெல்ட் ஆகிறதுக்கு இந்த கட்டி இல்லாமல் இருக்கிறது நசுக்கி விட்டுட்டு எடுத்துட்டிங்களாக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல அது எல்லாமே நீங்கள் உடச்சி விட்டுடணும். இல்லாட்டி அந்த ஒயிட்னஸ் வரும். இல்லாட்டி சாக்லேட் சாப்பிடும்போது உங்களுக்கு லைட்டாக படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேர் எடுத்துக்கணும் இந்த இடத்துக்கு. இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று மோல்ட்லேயும் பண்ணலாம், இல்லை நல்லா திரண்டு விட்டு கொஞ்சம் கூல் ஆக்கிட்டு பால்ஸ் பிடிச்சி போடலாம். ஆயிடுச்சு இது சாக்லேட்டு. இப்போ லைட்டாக நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா இப்போ கிளாஸிங்காக தான் இருக்குது சாக்லேட்டு. இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ஒரு என்ரிச் ஃப்ளேவர் கொடுக்கலாம். விருப்பப்பட்டால் சாக்லேட் எசன்ஸ் ஊற்றலாம், நான் அது ஊற்றலை. ஸோ பார்த்தீங்களா, செட் ஆகிடுச்சு இது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நட்ஸை போட்டுடலாம். நம்ம வச்சுருக்க நட்ஸில் எல்லாத்துலையும் ஒரு 10 பீஸ் போல், எவ்வளோ பீஸ் தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டில் அதையும் நம்ம போடுவோம் தனியாக ஒவ்வொரு சைட் மோல்ட்லையும். அதுக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டும் மிக்ஸ் பண்ணலாம், அப்படியே வச்சு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லா நட்ஸ் எல்லாமே எல்லா சைடுமே எல்லாமே ஈவனாக ஆகிற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட டார்க் சாக்லேட் போடலாம், அந்த அளவுக்கு இது இருக்குது. இது வந்துட்டு எனக்கு தெரியுதுங்களா நட்ஸ் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்ன கணக்குன்னா
1:3 நட்ஸ் வந்து 100 கிராம்ஸ்னால் பார் வந்து 300 கிராம்ஸ் போடலாம். அது வரைக்கும் சஃபிஷியண்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து சாக்லேட் கம்மியாக போட்டிருக்கோம், அதனால் இது ஃபுல்லாகவே ஃபுல் ரிச்டாக தான் இருக்கும் இந்த சாக்லேட்டு. நான் இப்போ வந்து மோல்டிங் பண்ணுறேன், கொஞ்சம் ஆறட்டும், அணைச்சி போட்டுருவேன். மோல்டிக்கில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வலிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை போடுறது காமிக்கிறேன். எடுத்து வச்சுருந்தேன்ல நட்ஸு, அது எல்லாத்தையும் அந்த மோல்டில் போட்டு வச்சுடுங்க. ஊற்றிட்டேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு 20 பீஸ்க்கு வரும் தாராளமாக. நைட்டு இப்போ ஒரு ட்ரே தான் இருக்குது, அடுத்ததில் கட் பண்ணிவிடுவேன், இல்லை பால்ஸ் பண்ணிவிடுவேன். பாருங்கள். தேங்க்யூ. அது கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் செட் ஆகிட்டாவே எடுத்துடலாம். அதுக்குள்ளே அதை ரவுண்ட்ஸ் பிடிக்கிற மற்ற பால்ஸ் பண்ணியாச்சுது. ரெமினிங் பால்ஸு இதெல்லாம் இது எடுத்து வச்சுட்டேன். இது நான் டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். டீமோல்ட் பண்ண சாக்லேட்ஸு இதை நான் ரேப் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதே நான் ரேப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இதை வச்சுட்டு அந்த ஸ்பெஷல் சாக்லேட் செய்வேன். பால்ஸ் பண்ணியாச்சுது. ரெமினிங் பால்ஸு இதெல்லாம் இது எடுத்து வச்சுட்டேன். இது நான் டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். டீமோல்ட் பண்ண சாக்லேட்ஸு இதை நான் ரேப் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதே நான் ரேப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இதை வச்சுட்டு அந்த ஸ்பெஷல் சாக்லேட் செய்வேன்.